Let's start with what forecasters are calling a, quote, once-in-a-generation storm. The once-in-a-generation. A once-in-a-generation mix. Dangerous and threatening. bomb cyclone. Bomb cyclone. Bomb cyclone are joining forces to create a travel nightmare. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இப்போ நியூஸில் காமிச்ச மாதிரியே வந்து ஒரு பெரிய வின்டர் ஸ்டார்ம் வரப்போகுது நார்த் அமெரிக்காவில். ஆல்மோஸ்ட் 4 decades கழித்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வின்டர் ஸ்டார்ம் கிறிஸ்மஸ் டைமில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து இன்னும் வந்து வின்டர் டயர்ஸ் மாற்றவே இல்லை. நிறைய பேர் வந்து வின்டரில் வந்து ஒரு 7 degrees டெம்பரேச்சர் கீழே வந்தோடனேவே வின்டர் டயர்ஸ் மாற்றிடுவாங்க. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் கார் வாங்கணுன்றதுனால இது வரைக்கும் வின்டர் டயர்ஸே வாங்கலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதை மாற்றுறது ஏன் மாற்றுறோம், எதுக்கு மாற்றுறோம், அது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், இதுதான் எங்களோட காரு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களது புது காருன்றதுனால வரும்போதே வந்து ஆல் சீசன் டயர்ஸோடு தான் வந்தது. ஸோ எப்படி ஆல் சீசன் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த டயரோட மார்க்கிங்கில் வந்து M+S, அதாவது மட் ப்ளஸ் நோ அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கோம். ஸோ இது வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல் சீசன் டயர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம லைட் மட் லைட் ஸ்னோவில் வந்து நம்ம ஓட்டிக்கலாம், ஒன்றும் பெருசாக ஸ்லிப் ஆகாது. ஆனால் வின்டர் டைமில் வந்து 7 degrees கீழே டெம்பரேச்சர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா வின்டர் டயர்ஸ் வச்சுருக்கிறது வந்து ரெக்கமெண்டட், கொஞ்சம் பெட்டர் grip இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வின்டர் டயர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு 3 peaked மவுண்டன் சிம்பிள் வித் ஸ்னோ கிறிஸ்டல் ஐக்கான் இருக்கும். ஸோ அது வச்சுருந்தா வின்டர் டயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணும்போது எய்தர் ஸ்டீல் ரிம்ஸ் இல்லைனா அலாய் ரிம்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டீல் ரிம்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அலாய் ரிம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் பார்க்க மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் எய்தர் grip வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டயர் தான் மெயின் ஃபேக்டரிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டீல் ரிம்ஸ் போட்டிருக்காங்க இந்த காரில். ஸோ இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 peaked சிம்பிள் இருக்கும். இதில் கிளியராக தெரியல, பட் நான் எங்கள் இதில் டயர் மாற்றினோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆட்டோ ஒர்க் ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து வின்டர் டயர்ஸ் மாற்றிட்டோம். ஸோ இப்போ மிஷிலின் எக்ஸைஸ் நோன்ற டயர்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி அலாய் வீல்ஸில் வந்து ரிம்மும் மேலே வந்து டயரும் போட்டிருக்காங்க. முன்னாடி 18 inch ரிம் வச்சுருந்தோம், இப்போ வந்து 16 inchக்கு மாற்றிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த 2 நாள் ஸ்னோ பயங்கரமாக பெய்ய போகுதுன்றதுனால மேலே ஃபுல்லாக விண்ட்ஷீல்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்னோ எல்லாமே அது மேலே தான் விழுகும். அப்புறம் நம்ம ஸ்க்ரேப் பண்ணுறது கம்மியாக இருக்கும்ல, அதனால் இப்போ கவர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து நம்ம இந்த வின்டர் டயர்ஸ்க்கு மாற்றும் போது வந்து நம்ம ரிம்மோடவும் வாங்கலாம், இல்லைனா ரிம் இல்லாமையும் வாங்கலாம். ரிம்முனா வந்து ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் பார்ட்டை வந்து வச்சுட்டு அது மேலே வந்து டயர் போடுவாங்க. ஸோ இந்த ரிம்மை வந்து தனியாக வாங்கணும், அதுக்கப்புறம் டயரை தனியாக வாங்கணும். ஸோ ரிம்மில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டீல் ரிம்ஸ் இருக்குது, அலாய் வீல் ரிம்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போட்டது வந்து அலாய் வீல்ஸு. ஸோ அலாய் ரிம் வந்து போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா $140 கிட்ட ஆச்சு ஒவ்வொரு வீலுக்கும். அதே மாதிரி இதே ஸ்டீல் ரிம்ஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா $60 to $70 வந்து முடிஞ்சிருக்கும். பட் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அது வந்து லுக்கு மட்டும்தான் இதுவாக இருக்காது. மோஸ்ட் பீப்புள் வந்து வின்டர் டைமில் நம்ம பெருசாக வெளியெல்லாம் போக மாட்டோம், அதனால் வந்து மோஸ்ட்லி ஸ்டீல் ரிம்ஸே போட்டுக்குவாங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்த 5 years இந்த வீல்ஸ் வச்சுருப்போம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அலாய் வீல்ஸ் போட்டுக்கிட்டோம். பட் மற்றபடி வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே ஓட்டுறதுல வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து டயர் எவ்வளோ ஆச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சீப்பான இதுவும் இருக்குது, காஸ்ட்லியானதும் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது,
அட்வான்ஸ்டான டயர்ஸும் இருக்குது, அதாவது ஸ்டட்டு வச்சு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் போட்டிருக்கிறது வந்து மிஷலின் பிராண்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு டயரு. ஸோ அந்த டயர் ஒரு டயர் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா $195 ஆச்சு. ஸோ இதுவே 4 டயருக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போது அந்த டயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ மாற்றிட்டு எங்களோட ஷோரூமில் வந்து இதை மாற்றுறதுக்கு எந்த லேபர் சார்ஜுமே போடல. ஆனால் இப்போ சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிம் இல்லாமல் எனக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்க ரிம்லேயே புது டயர் போடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குலாம் வந்து லேபர் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ வீலே மொத்தமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் டைம் சம்மரில் மாற்றும் போது ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ டைம் கம்மியாகும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ரிம்மில் டயரை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் லேபர் சார்ஜஸ்லாம் வரும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் என்ன சொல்கிறது, இந்த வீலாக அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. ஸோ இந்த டயர்ஸ் வந்து நாங்கள் யூஸ்வலி வந்து வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எங்களோட காண்டோவில் வந்து எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஆட்டோ ஒர்க் ஷாப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சீசனுக்கு வந்து $50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சம்மரில் வந்து நாங்கள் போய் வீல் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வின்டர் டயர்ஸ் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சம்மர் டயர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சம்மரில் அந்த வின்டர் டயரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் ஒரு $50 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக எங்களுக்கு எல்லாமே போட்டு டேக்ஸு அதெல்லாமே ஆட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 1500 கிட்ட செலவாச்சு. பட் நீங்கள் ஸ்டீல் ரிம்ஸ் அப்படி அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா காஸ்கோ அந்த மாதிரி ஷாப்லலாம் போய் போடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 900 கிட்டேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டார்ம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டைம் லேப்ஸ் கேமரா கூட செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். 3 நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் கழித்து என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்மும் முடிஞ்சிருச்சு. ஸோ கார் ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. ஸோ காரை நம்ம எடுக்கணுன்னா இதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அபி பரிதி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.